ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஸ்கட் சிஸ்டர் விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, நாங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு கிளம்பியிருந்தோம். போகிற வழியில் என் பொண்ணுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருக்குது. பெரியவ சின்னவ 2 பேருமே டான்ஸ் போகிறாங்க. பட் அன்றைக்கி வந்து பெரியவளுக்கு மட்டும்தான் டான்ஸ் கிளாஸ் அப்படின்றதுனால அவளை வந்து டான்ஸ் கிளாஸில் ட்ராப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு. அது வந்து மும்தாஜ் ஏரியாவில் இருக்குது. அவங்களோட டான்ஸ் அகாடமி பார்த்திங்கன்னா டான்ஸ் ஏஞ்சல் அகாடமி. அங்கே வந்து அவளை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து ட்ராகன் கிஃப்ட் சென்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10:30 to till 1 o'clock வரைக்கும் இருந்துச்சு டான்ஸ் கிளாஸு. ஸோ அதுக்குள்ளே நம்ம போயிட்டு ஷாப்பிங்லாம் போய் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். ட்ராகன் கிஃப்ட் சென்டர் வந்து நான் இது வரைக்கும் போனதே இல்லை. அதனால் ஃபஸ்ட் டைமாக நானே இப்போ தான் போகிறேன். எங்கள் அக்கா வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தாங்க ட்ராகன் கிஃப்ட் சென்டர் பற்றி. சரி நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிருந்தேன். போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாமும் இருந்துச்சு. அங்கேயும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 o'clock வரைக்கும் நம்ம சும்மா தானே இருக்க போகிறோம். அவளுக்கு வந்து 1 o'clock தான் பிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷாப்லாம் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா காலாவில் இருக்குது இந்த ட்ராகன் கிஃப்ட் சென்டரு. அங்கே போயிட்டு நாங்கள் வந்து பக்கத்துலேயே இன்னொரு ஷாப்பும் இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் கிஃப்ட் சென்டருக்கு பேக் சைடில் இருக்குது. ட்ராகன் கிஃப்ட் சென்டர் பார்த்திங்கன்னா 100 பைசாலேருந்து உங்களுக்கு 1 ரியல் வரைக்கும் அதில் இருக்குது. எங்கள் அக்கா வந்து ஒரு மாப் போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த மாப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்தேன். நான் அந்த ட்ராகன் கிஃப்ட் சென்டரில் போயிட்டு அந்த மாப் மட்டும்தான் எடுத்திருந்தேன். நிறைய திங்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் நான் வாங்கலை. அந்த மாப் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கு பின்னாடியே நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த அர்பன் சென்டர்னு சொல்லிட்டு அர்பன் சூக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் கிஃப்ட் சென்டருக்கு பின்னாடியே இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 பைசாலேருந்து உங்களுக்கு 2 ரியல் வரைக்குமே இருந்துச்சு அங்கே. நான் அந்த ஷாப் உள்ள போயிட்டு பார்த்தேன். எங்கள் பொண்ணு வந்து வந்து இந்த ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறது வந்து ரொம்ப கேட்டுட்ருந்தா. அது வந்து அங்கே நிறைய மாடல்ஸ் இருந்தது, நிறைய இருந்துச்சு. நாங்கள் வந்து முன்னாடியே வாங்கிட்டதுனால நான் அவளை கூட்டிகிட்டு போகல. இல்லைன்னா கூட்டிகிட்டு போயிருந்தா அவள் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி வாங்கியிருந்திருப்பா. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்து டே பை டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அது வந்து அல்கோயரில் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். நான் வந்து மெயினாக அங்கே வந்து டபரா செட் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். என்கிட்ட டபரா செட் வந்து மீடியம் சைஸ் தான் இருக்குது. அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் வேணும் அப்படின்றதுக்காக அங்கே போயிருந்தோம். அதனால் போயிட்டு அங்கே அது நிறைய இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாகவும் நம்மளுக்கு சீப் அண்ட் ப்ரைஸ்லேயும் கிடைக்குது. நல்லா நார்மலாக லூலு அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா காஸ்ட் அதிகமாக இருக்கும். பட் இந்த டே பை டேயில் வந்து காஸ்ட் கம்மியாகவும் நல்லா குவாலிட்டியாகவுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. இந்த கரண்டி அது எல்லாமே நிறைய இருந்துச்சு. பட் நான் வந்து மெயினாக அந்த பாத்திரம் வாங்கிறதுக்காக மட்டும்தான் போயிருந்தேன். உங்களுக்கும் வேணும்னா அங்கே போய் பாருங்கள். நிஜமாகவே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அந்த டபரா செட் எல்லாமே. நிறைய போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கும். நீங்கள் போய் பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய இந்த கிளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா துணிக்காய வைக்கிற கிளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டீல் கிளிப்லாம் பார்த்திங்கன்னா 300 பைசாலேருந்து போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நான் வந்து வாங்கலான்னு போனப்போ நான் முன்னாடி போயிருந்தேன் பாருங்கள் ஷாப்புக்கு, அந்த அர்பன் சூக்கில். அதுலேயே வந்து 700 பைசா கொடுத்து பிளாஸ்டிக்கில் வாங்கின்னு வந்துட்டேன். ஸோ அதனால் இதில் வாங்க முடியல என்னால், அங்கேயே வாங்கிட்டதுனால. பட் ஆனால் இங்கே நல்லா இருந்துச்சு, இந்த ஸ்டீலில் கொடுத்துருந்தது. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் வேண்டாம், நம்ம அங்கேயே வாங்கிட்டோமே, இங்கே எதுக்கு, போதும் அதுவே, அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் அதெல்லாம் சும்மா அப்படியே லைட்டாக பார்த்துட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சரி நம்ம மெயினாக டப்ரா மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டேன். அதை வாங்கிட்டு நான் ஒரே ஒரு டப்ரா செட்டு தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இந்த காராசு போடுவோம் இல்லைங்களா, அந்த கரண்டியும் பார்த்துருந்தேன். இங்கே பாருங்கள் நிறைய டபரா இருக்குது. அந்த காராசு போடுற கரண்டியும் நான் வந்து தேடிட்டுருந்தேன். அது எனக்கு கிடைக்கல இங்கே. மற்ற ஐட்டம்ஸ், மற்ற கரண்டி அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அந்த காராசு போடுற கரண்டி மட்டும் இங்கே இல்லை. அதை தேடிட்டுருந்தேன் நான். அது இங்கே எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டபரா மட்டும் எடுத்துகிட்டு பாருங்கள், அங்கே நிறைய காமிச்சிருக்க பாருங்கள். அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி வெயிட்டு.
எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமாவே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த டே பை டே ஷாப்பில் போயிட்டு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளேட் எல்லாமே செட்டாக அவங்களே வச்சுருக்காங்க. நிறைய பிளேட்ஸு அது உள்ளேயே பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு, பெரிய சைஸு அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இந்த பேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ₹1 1 1/2 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த பேன் எல்லாம் நான்ஸ்டிக்கு அது எல்லாமே. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டவ்வுக்கு மேலே நம்ம அந்த ஸ்டவ் வைக்கிறது அதெல்லாம் கூட இருந்துச்சுங்க அங்கே. எல்லாமே இருக்குது ஓரளவுக்கு. வேணுன்றவங்க போய் அந்த கடையில் பாருங்கள். எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. ட்ரெஸ்ஸுங்க எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. அந்த டே பை டே ஷாப்பில் வந்து ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருந்தது ட்ரெஸ் எல்லாம். ஸ்லிப்பர்ஸு அது எல்லாமே மேக்கப் ஐட்டம்ஸு எல்லாமே இருந்துச்சு. நான் வந்து சும்மா உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக அதெல்லாம் வந்து லைட்டாக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். பாருங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வாங்க டே பை டேக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து வெஜிடபிள்ஸ் போடுவாங்க ஆஃபர். ஆனியனும் டொமேட்டோவும் வீக்லி தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே ஆனால் அந்த மாதிரி போடுவாங்க. நாங்கள் எப்போவுமே அங்கே போயிட்டு வாங்கிட்டு வருவோம். பட் இப்போ அந்த மாதிரி நிறைய போட மாட்டேங்கிறாங்க. மெயினாக அந்த டப்ராக்காவுக்கு தான் நாங்கள் அங்கே போனோம். அது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாகவே நீங்கள் அங்கே போய் பாருங்கள். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போயிட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் கூட அங்கே இருக்குது. அதெல்லாம் கூட போய் பார்த்தேன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேஸ்லெட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. நான் பார்த்தேன். என் பொண்ணை கூட்டிகிட்டு போகல, நல்ல வேலை. இல்லைன்னா அவங்க அங்கே வந்து தான் அடம் பிடிச்சிருப்பாங்க. அது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கப்லாம் இருந்துச்சு, பேப்பர் கப்ஸு அதெல்லாம். நானும் வாங்கணும்னு நினச்சேன். பட் ஆனால் இங்கே காஸ்ட் அதிகமாக இருந்தது. அந்த ரூ. பார்த்தீங்கன்னா 300 பைசா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் ஆனால் இதை விடவே நமக்கு சீப்பாக வேறு ஷாப்லலாம் கூட கிடைக்குது. ஸோ அதனால் நாங்கள் இங்கே வாங்கலை. வேறு எங்கேயாச்சும் போய்ட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நீங்கள் பாருங்கள். நீங்கள் போய் கண்டிப்பாக அந்த ஷாப் ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான நிறைய கிட்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே நல்லா இருக்குது. போயிட்டு ஒரு தடவை வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு தேவையானது அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஃபஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் இங்கே பாருங்கள், இந்த இது தான் சொன்னேன் ப்ரேஸ்லெட் கிட் ஐட்டம்ஸு நிறைய வெரைட்டி இருந்தது இங்கே. இதுக்கு பக்கமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபரா செட்டு இது எல்லாமே ஃப்ரண்ட்டில் வச்சுருந்தாங்க. நான் அதை ட்ராலியில் காட்டுறேன் பாருங்கள். அந்த ஒரு செட்டு மட்டும்தான் நான் அந்த டபரா செட்டு எடுத்திருந்தேன். நான் மெயினாக போனதே அதுக்காக தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னு காட்டியிருக்கேன். நான் ஏற்கனவே இங்கே பர்ச்சேஸும் பண்ணியிருக்கேன் மேக்கப் ஐட்டம்ஸு சிலதெல்லாம். எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போய் பாருங்கள்.